இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த நரம்பு பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது, எந்தெந்த கண்டிஷனில் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அது பொதுவாகவே இந்த நரம்புகளுக்குன்னே சித்தர்கள் நிறைய மூலிகை மருந்துகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூலிகை மருந்துகளை நம்ம எப்படிங்க எடுத்துக்கலாம்? பொதுவாக இப்போ நரம்பு பிரச்சனைனா என்ன அப்படின்னு கேட்டு நார்மலாக நீங்கள் இருப்பீங்க. கை மட்டும் தானாக ஒரு ட்ரமர், மைல்டாக ஒரு ட்ரமர் கையில் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கே பார்க்குறோம். ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்படுது. சாப்பிடும்போது ஒரு மைல்டாக ஒரு நடுக்கம், எழுதும்போது ஒரு நடுக்கம் வருது. இது எதனால் ஏற்படுது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு. இதை தாண்டி தலையில் ஒரு நடுக்கம். ஸோ நார்மலாக நான் உட்காந்துட்டு இருந்தாலும் தலை மட்டும் ஒரு ட்ரெமர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கால்களில் ஒரு நடுக்கம் இருக்குது. நான் நடக்கும்போதெல்லாம் ஒன்றும் தெரியல, அப்படியே ரிலாக்ஸாக உட்காரும்போது மைல்டாக ஒரு கால்களில் நடுக்கம் இருக்குது. இது எல்லாமே நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தான். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள், மருந்து முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த நரம்பு பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது, எந்தெந்த கண்டிஷனில் நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது பொதுவாகவே இந்த நரம்புகளுக்குன்னே சித்தர்கள் நிறைய மூலிகை மருந்துகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூலிகை மருந்துகளை நம்ம எப்படிங்க எடுத்துக்கலாம்? பொதுவாக இப்போ நரம்பு பிரச்சனைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் இருப்பீங்க. கை மட்டும் தானாக ஒரு ட்ரமர், மைல்டாக ஒரு ட்ரமர் கையில் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கே பார்க்குறோம். ஸோ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்படுது. சாப்பிடும்போது ஒரு மைல்டாக ஒரு நடுக்கம், எழுதும்போது ஒரு நடுக்கம் வருது. இது எதனால் ஏற்படுது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இதை தாண்டி தலையில் ஒரு நடுக்கம். ஸோ நார்மலாக நான் உட்காந்துட்டு இருந்தாலும் தலை மட்டும் ஒரு ட்ரெமர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. கால்களில் ஒரு நடுக்கம் இருக்குது. நான் நடக்கும்போதெல்லாம் ஒன்றும் தெரியல, அப்படியே ரிலாக்ஸாக உட்காரும்போது மைல்டாக ஒரு கால்களில் நடுக்கம் இருக்குது. இது எல்லாமே நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தான். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுலேருந்து மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் போது ஸோ நமக்கு இந்த நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் ஏற்படுது. ஸோ இந்த நியூரானில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். இதில் முக்கியமாக இன்னும் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நமக்கு சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு நரம்புகள் பாதிக்கப்படலாம். ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். அப்போது சுகர் இருந்தால் நரம்பு எப்படி பாதிக்கப்படுது? அதிகமாக கால் பாதங்களில் எரிச்சல் ஏற்படுறது, அதுக்கப்புறம் நமக்கு இரத்த நாளங்களும் பாதிக்கப்படும். ஆர்ட்ரிஸ், வெயின்ஸும் பாதிக்கப்படுறதுனால கால்களில் வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமான வீக்கம் ஏற்படுறது. ஸோ கைகளால் அழுத்தும் பொழுதே அதில் ஒரு பிட்டிங் எடிமான்னு சொல்லுவாங்க, குழி விழுற மாதிரி தெரியறது. கால்களில் ஒரு பேர்னிங் சென்சேஷன், நம்னஸ், மறுத்து போகிற உணர்வு, கால்கள் தரையில் இருக்கா இல்லையா, கால்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மறுத்து போதல் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுனாலும் இது நரம்பு தொடர்பான பிரச்சனைன்னு சொல்லலாங்க. இல்லை நார்மலாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுது. ஸோ இந்த பார்க்கின்சன் டிசீஸ் ஏற்படும் போது, அதாவது கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, பேசும்போது வாய் குழறி குழறி பேசுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அப்போது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த நரம்புகளை வலிமையாக்க நம்ம எந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை எடுத்துக்கலாம்? இந்த கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாகவே இந்த கீரை வகைகள் நம்மளுடைய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதுங்க. இப்போது என்னென்ன கீரைகள் எல்லாமே சாப்பிட்டா நரம்புகள் வலிமையாக இருக்கும், கை நடுக்கம் இருக்குது, எனக்கு ஏஜ்லாம் கூட ஒன்றும் பெருசாக ஆகலைங்க, அதுக்குள்ளே கை நடுக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு உரமாக்கி இந்த ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது நரம்புகள் நமக்கு வலிமையாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் நடக்கும்போதே ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி அப்படி ஸ்லோவாக நடக்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி நடக்கிறது, நடந்தால் விழுந்துருவோமா, ஒரு சைடாக தள்ளுற மாதிரி இருக்கே, அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான்.
சரிங்க. இப்போ கீரை வகைகள்ல இந்த சிவப்பு தண்டு கீரை ரொம்ப முக்கியமானது. நெறைய சிறுநீரக பிரச்சனைகளுக்கு இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், மூளையில ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனை டியூமர்ஸ் மாதிரி இருக்குன்னா, அது சரி செய்றதுக்கே இதிலிருந்து சாறு எடுத்து தான் குரு மருந்தே செய்வோம். அப்போ இந்த சிவப்பு தண்டு கீரை அவ்வளவு முக்கியமானது. ஸோ நரம்புகளை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு இந்த கீரை ரொம்ப முக்கியம். கீரை கடைகளில் தாராளமாக கிடைக்குங்க. ஸோ வாரத்துக்கு 2 முறையாவது இத வாங்கி நல்லா சமைத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிச் ஃபைபர். ஸோ இதில இருக்கக்கூடிய அதிகமான அந்த ஃபைபர் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. அடுத்து முக்கியமான சித்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரமூலம். சித்திரமூலம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே தெரியுங்க. நெறைய பேர் வந்து இது தெரிஞ்சிருக்கும். கொடிவேலி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடல்ல எங்கனா கட்டிகள் இருக்கு, கழிவுகள் இருக்கு, அது எல்லாமே அகற்றுவதற்கு, நரம்புகளை வலிமையாக்குவதற்கு வெண்சித்திரமூல சூரணம். ஸோ இந்த சூரணம் நம்ம பயன்படுத்தும்பொழுது அவ்வளவு நன்மைகள் நம்ம உடல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சித்திரமூலம் அப்படின்னு சொல்ற இந்த சூரணத்த நம்ம பயன்படுத்தும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல அவ்வளவு ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ டோட்டலாவே இத நீங்க பயன்படுத்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட வலிகள் குறையும். இத எப்படி பயன்படுத்தலாம்? சித்திரமூல சூரணம். ஸோ காலையில ஒரு 1/2 ஸ்பூன், நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உணவு எடுத்த பிறகு நம்ம தேன்லயோ, வெந்நீர்லயோ கலந்து குடிக்கலாம். ஏன்னா நரம்புகள்ல வந்து இருக்கக்கூடிய அந்த நடுக்கம் குறையறதுக்கு தாராளமாக இத பயன்படுத்திட்டு வரலாங்க. ஸோ இது கூட சேர்த்து இன்னும் நரம்புகளை வலிமையாக்குவதற்கான சில மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டை. ஸோ பிரண்டைக்கு வந்து ஒரு வஜ்ரவல்லினே ஒரு பெயர் இருக்கு. ஸோ அந்த ரெகுலரா நீங்க வந்து இந்த பிரண்டைய பயன்படுத்தும்போது, உடல் நமக்கு நல்லாவே உரம் பெற்று வரும். ஸோ அந்த நரம்புகளா இருக்கட்டும், எலும்புகளா இருக்கட்டும், எலும்புகள், நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள தீர்ப்பதற்கு இந்த பிரண்டை பயன்படுது. ஸோ அந்த பிரண்டை பொடியாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ பொடி என்ன பண்ணா, நல்ல வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடிக்கணும். இல்ல அடிக்கடி பிரண்டை துவையல உணவுல பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது, உடலுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம உடல விட்டு தீர்க்கப்படுது. நரம்புகள் வலிமையாக மாறும். அதே மாதிரி விட்டமின் B12 இருக்கக்கூடிய உணவுகள நெறைய எடுத்துக்கோங்க. ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி உணவுகள் தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விட்டமின் B12 நிறைந்த உணவுகள். ஸோ இது எதுலலாம் இருக்கு அப்படின்னா, நட்ஸ் வகைகள்ல இருக்குங்க. ஸோ தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க நட்ஸ் வகைகள சேர்த்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா, பேரீச்சை. ஸோ உங்களுக்கு சுகர் இல்ல அப்படின்னா, பேரீச்சம்பழம் தாராளமாக 2 இல்ல அத்திப்பழம் எடுத்துக்கலாம். ஸோ அத்திலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே உங்களுக்கு அத்தி ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ரெகுலரா நீங்க அத்திப்பழம் எடுத்துட்டு வரும்பொழுதும், நரம்புகள் நமக்கு வலிமையாக்கிட்டே வரும். இதனோட சேர்த்து வேற என்னென்னங்க சாப்பிடலாம் அப்படின்னா, பூசணி விதைகள் ரொம்ப முக்கியம். கருப்பு எள்ளு பயன்படுத்திக்கோங்க. ஸோ சப்ஜா விதைகள் தண்ணீர்ல அடிக்கடி ஊற வைத்து நம்ம சாப்பிடுறது மூலியமாகவும், நம்ம நரம்புகள் வலிமையாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் சத்துக்கள் நிறைந்த உணவுகள். இது எல்லாமே நம்ம நட்ஸ் வகைகள்ல இருக்கு. தாராளமாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதனுடைய சேர்த்து உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது, நல்ல சிவப்பு அரிசி. இதுல புட்டோ, இல்ல நீங்க சாதம் வடிச்சாகவே சாப்பிட்டுட்டு வர்றது. அதே மாரி கருங்குருவை அரிசி எடுத்துக்கிறது. நல்ல சிவப்பு நிறத்திலயோ, கருப்பு நிறத்திலயோ இருக்கக்கூடிய அரிசி வகைகள். நம்ப நரம்புகளை நல்லாவே வலிமையாக மாற்றிக் கொடுக்கும். ஸோ ரெகுலரா இந்த மாதிரி உணவு பழக்கவழக்கத்த எடுத்துக்கோங்க. இதுல முக்கியமாக காய்கறி வகைகள்ல சுரக்காய், பீர்க்கங்காய் ரொம்ப முக்கியங்க. அதாவது நரம்புகளை வலிமை சேர்க்கிறதுக்கு பீர்க்கங்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி இதுவுமே எடுத்துக்கலாம். வெள்ளரி எடுக்கலாம். அதே மாதிரி பிஞ்சு காயா அப்படின்னு எடுக்கும்போது முருங்கை, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, வெண்டைக்காய் இந்த காய் வகைகள் அதிகமாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுடைய நரம்புகள் நல்ல வலிமை பெற்று வலிமையாக இருக்கும் சொல்லலாம். அது நடக்கும்போதே எனக்கு தடுமாற்றம் இருக்கு, கைகள்ல ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உணவு முறைகள கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஸோ இதனுடைய பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்ம வந்து இந்த மிளகு கற்பம் சார்ந்த மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ மிளகு கற்பம் எடுக்கும்போதும் உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் காணாமல் போயிட்டு மறைய ஆரம்பிச்சிடும். அப்போ மிளகு கற்பம் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி வல்லாரை கற்பமும் பயன்படுத்தலாம். ஸோ நினைவாற்றலுக்கு மட்டும் கிடையாது, மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளை வலிமையாக்குறதுக்கும் நமக்கு வல்லாரை மிக சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படுது. அப்போ ரெகுலரா இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உடல் நலனில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிரச்சனைகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா இந்த மாதிரியான உணவும் இந்த சித்திரமூல சூர்ணமும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா பல வருஷமாக இந்த சித்திரமூல சூர்ணம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதனுடைய அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தைல வகைகளும் இருக்குது. ஸோ வெண்கொடி வெளி தைலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைலமும் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா நம்ம தைலம் அப்ளை பண்ணிவிட்டு குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நரம்புகள் நமக்கு நல்லாவே வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.